உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்கள் விஷயத்திலே உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். என்ன உரிமை அப்படின்னு சொல்றாங்க? உரிமை என்ன தெரியுமா? அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், உங்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா? அவள் உங்களுக்கு எது தரணும் தெரியுமா? எது அவள் பேணுதலா இருக்கணும் தெரியுமா? ரெண்டே ரெண்டு விஷயம் தான். என்ன ரெண்டு விஷயம்? வலா யூத்தீன புருஷக்கும் மன் தக்ரஹூன வலா யஅவன்ன ஃபீ புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூன. நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த படுக்கை அறையில வேற ஒருத்தனை அவள் அனுமதிக்க கூடாது. அது இலக்கியமா சொல்றாங்க. அவள் உங்களுக்கு செய்யற உரிமை என்னன்னு கேட்டா, அவள் தன்னை உங்களுக்காக மட்டும் தர வேண்டும், அந்த படுக்கையில் அடுத்தவருக்கு இடம் தரக்கூடாது. அது மட்டும்தான் உனக்கு உரிமை. என்ன உரிமை இல்லையா? வேற எல்லாம் கிடையாதுங்க. ஒரு கணவனுக்கு மனைவி இடத்துல உள்ள உரிமை என்னவென்று சொன்னால், அவள் உனக்காக வேண்டி தன்னுடைய படுக்கையை தர வேண்டும், வேறு எவருக்கும் தராமல் இருக்க வேண்டும். இரண்டாவது உனக்கு உள்ள உரிமை என்ன? நீ யாரை விரும்ப மாட்டீர்களோ, நீங்கள் ஆண்களே, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அவர்கள் அனுமதிக்க கூடாது. பெண்கள் செய்ய வேண்டியது, கணவனுக்காக பெண்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த ரெண்டு தான் கண்டிப்பா செய்யணும். இந்த ரெண்டு செய்யாட்டி தான் நீ கேட்கணும். இந்த ரெண்டுல மாற்றம் செஞ்சாதான் உனக்கு கண்டிக்கிற உரிமையே வருதுங்கிறாங்க. எந்த ரெண்டு? உன்னுடைய படுக்கையில அடுத்தவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, உனக்கு பிடிக்காத ஆள வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துல நீ கவனமா இருக்கணுங்கிறது உங்கள் பெண்களிடத்துல ஆண்களுக்கு இருக்கிற உரிமை என்று சொன்னார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன உரிமை? அலா அறிந்து கொள்ளுங்கள், அழைக்கும் பெண்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா? அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு கொடுக்கிற ஆடையில, அவர்களுக்கு கொடுக்கிற உணவுல சிறப்பாக செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு உனக்கு சிறப்பா செய்ய முடியுமோ. வட்டி கட்டின கஜனா இருந்துறாத. நீ உன்னிட்ட உள்ள உரிமை என்ன? உன்டைய என்னத்த உரிமையை கேட்கலாம். எடுத்துக்கூட ஒழுங்கான போட 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, 3000 பட்டு போடுவதான்னு கேட்கலாம். உரிமையோடு கேட்கலாம். உரிமை இருக்கு அவளுக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளுடைய உணவுலையும் அவளுக்கு தருகிற ஆடையிலையும் நீங்கள் சிறப்பான முறையில செய்ய வேண்டும். சிறப்புக்கு குர்ஆன்ல இலக்கணம் இருக்குது. வஅலல் மூஸி கத்ருஹு வஅலல் முக்திரி கத்ருஹு, வசதி உள்ளவனுக்கு அவனுக்கு ஏற்றவாறு, ஏழைக்கு அவனுக்கு ஏற்றவாறு. அதுக்காக பிச்சைக்காரனுக்கு வாக்கப்பட்டு பட்டு புடவை கேட்க கூடாது. அவனுக்கு சக்தி இருக்குன்னு தெரியும், கொண்டாட்டிக்கு அவனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியும் பொழுது அவன் கஞ்சத்தனம் பண்ணான்னு சொன்னா உரிமையோட கேட்கலாம், கேட்டா கொடுக்கணும். கேட்கலாம் மட்டும் இல்ல, எதை கேட்கலாம் இஸ்லாம் சொல்லுதோ நீ கொடுக்கணும் இருக்குது. நீ பாட்டுக்கு பொத்தி பொத்தி பூட்டி மறைச்சு வச்சுக்கிற ஏதாவது. உன் மனைவி எனக்கு இது சிறந்தது வேணும், உனக்கு இருக்கல சேமிச்சது வைக்கிற, நான் அணிஞ்சு பார்க்க போறேன், நான் அழகுபடுத்திக்கிற போறேன், அதனால எனக்கு ஆடை அணிகலன் சோறு கொடு, ஒழுங்கா கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு பணக்கார வீட்டுல வாக்கப்பட்ட ஒரு பெண்ணு தன எனக்கு கறி வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கணும். ஏன்? அவன் வசதி இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அப்ப அந்த மாதிரியான உணவு உடைகள்ல சிறப்பு துஹ்சினுங்கிறாங்க. சிறப்பான முறையில நீங்கள் செய்ய வேண்டும். சிறப்புனா அவள்கிட்ட கேட்கணும், சிறப்பா இருக்கு சார், நல்லா இருக்கு, என்ன கூட எனக்கு இல்ல என்று சொல்ற அளவுக்கு நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதால அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க. என்ன அனுமதி? மனைவிமார்கள் கணவன் ஒழுங்காக தரவில்லை என்று சொன்னால் அதை எடுத்து செலவு பண்ணலாம் ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, கணவன் ஒழுங்கா தரல செலவுக்கு, அவருக்கு தெரியாமலே எடுத்து குடும்பத்துக்கு செலவு பண்ணலாமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தாங்க. இந்த அனுமதிக்கு பிறகு சில பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேட்டா, தனக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம பிறந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறது கள்ளத்தனமா. புருஷன் வீட்டு சாமான எடுத்து எங்க அனுப்புறது? ஒளிச்சு அங்க அனுப்பிடுறது அம்மா வீட்டுக்கு. இந்த மாதிரி வேலைகள் செஞ்சவன அதை மட்டும் கண்டிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ல சொல்றாங்க, பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் வீட்டு பொருள்களை அவர் அனுமதி இல்லாமல் பிறருக்கு நீங்கள் கொடுக்க கூடாது, உங்க தேவைக்கு எடுத்துக்கலாம். கணவனுடைய சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய உணவுக்கு, அவனுடைய பிள்ளைகளுடைய உணவுகளுக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளலாமே தவிர உங்களுடைய தாய் தந்தைக்கு 10 பைசா கொடுப்பதாக இருந்தாலும் பர்மிஷன் இல்லாம கொடுக்க கூடாது, திருடி கொடுக்க கூடாது. அவனுடைய உரிமை அவன்கிட்ட கேட்டு கொடுக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுல எல்லாம் பிரச்சனை நாளைக்கு வரும். இதை வச்சுக்கிட்டே மாமியா மருமக சண்டை வந்து குடும்ப சந்திக்கு வந்துடும். திருட்டு பொண்டாட்டி கொண்டா வச்சிருக்கான்றாங்க, எல்லாம் கிளப்பி அம்மாவோடு கொண்டு போயிடறான்றாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தில் வந்து சீரழிஞ்ச கூடாதுக்காக பெண்களுக்கும் அறிவுரை, ஆண்களுக்கும் அறிவுரை அது சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் விட தாம்பத்திய வாழ்க்கையில வேற வேற பிரச்சனைகள் எல்லாம் வரும். என்ன பிரச்சனை தெரியுமா?
கல்யாணமாய் தாம்பத்தியம் நடக்கும், புள்ள பிறந்துரும். புள்ள பிறந்தவன அந்த புள்ள இவன் மாதிரி இருக்காது, இவன் அப்ப மாதிரியும் இருக்காது. உடனே சந்தேகப்பட்டுவான், என்னமோ இருக்குமோ, என்னமோ நடந்திருக்குமோ அப்படி நினைப்பு மனுஷனுக்கு வரும். ஏன்னா இவன மாதிரி இருக்காது. இவன மாதிரி இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, ஒரு 7 வீட்டுல தள்ளி ஒருத்தர் அவன மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அப்படி இருந்தா கேட்க வேண்டியதே இல்ல, குடும்ப வாழ்க்கை நரகமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் வலதுலில் ஃபிராஷ், ஆண்களே ஜாக்கிரதை, உங்கள் மனைவியாக இருக்கும் பொழுது அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு நீ அப்பன், எவன் தள்ளி போட்டாத. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்போ ஒரு சைஸ் மாதிரி வர்றது இருக்கு, அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. யார் மாதிரி வேணாலும் வரலாம். உன்னுடைய 10 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பான், அந்த மாதிரி கூட குழந்தை பிறக்கும். உன்னை மார்த்தா உன் குழந்தை இருக்கணும்னு சட்டம் கிடையாது. உங்க அத்தா மாதிரி இருக்கணும்னு சட்டம் கிடையாது. உங்க தாத்தா மாதிரி இருக்கணும்னு சட்டம் கிடையாது. அவர் மார்த்தா இருக்கணும்னா எல்லாம் ஆதமுடைய பிள்ளை தானே, எல்லாம் ஒரு மூஞ்சியா இருக்கணுமே. எல்லாம் ஆதமுடைய பிள்ளைன்னா எல்லாம் ஒரே மூஞ்சியா இருக்கணுமா? இல்ல, எல்லாம் ஆதமா இருக்கணும். இருக்கல. அப்ப ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளை 4 ஒரே மாதிரியா இருக்குது. ஒரு தகப்பன்னா அதே அச்சில வார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. எப்படி வேண்டாலும் சேரலாம். 2 மிக்ஸ் ஆகும்போது வேற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் வலதுலில் ஃபிராஷ், தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய மக்களே, குடும்ப வாழ்க்கையை வீணான சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து நாசமாக்குகிற மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல் வலதுலில் ஃபிராஷ், யாருக்கு மனைவியாக இருக்கும் பொழுது ஒருத்தி பெற்றெடுக்கிறாளோ அந்த பிள்ளைக்கு அப்பன் அவன்தான், அவன் தகப்பன். அந்த படுக்கைக்குத்தான் குழந்தை சொந்தங்கிறாங்க. அது வேற இலக்கியமா சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல் வலதுலில் ஃபிராஷ், படுக்கைக்குத்தான் புள்ள சொந்தம். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அரபில தாம்பத்திய வாழ்க்கை கணவனா இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த புள்ளங்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணை நம்ம கைப்பிடிச்ச பிறகு அவளை மனைவியா வைத்திருக்கிற வரைக்கும் அவள் பெறுகிற பிள்ளைகளுக்கு நான் தான் அப்பேன்னு ஒத்துக்கிறோம் ஒருத்தன். அது இஸ்லாத்தினுடைய கடமை. இதுல பாருங்க, தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நிறைய நரகம் வந்துருது. இதெல்லாம் சந்தேகத்திலான வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குது. அதை நிற்கிறாங்க. அல் வலதுலில் ஃபிராஷ், குழந்தைக்கு தகப்பன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், விட்டு ஓடிடாதீங்க. இப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருத்தனை இன்னாருக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன சொல்றான்னு கேட்டா, எங்க அப்பன் இவன் இல்ல அவங்கிறான். ஒரு பையன் தன்னுடைய தகப்பன் இல்லாத ஒருவனை தகப்பன் என்று எவனாவது சொல்வானே ஆனால், அல்லது ஒருவனுடைய பிள்ளையை இன்னொருத்தன் பிள்ளை என்று வேறு யாராவது சொல்வார்களே ஆனால், அவனுக்கு கியாம நாள் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தனக்கு ரஜினி இப்ராஹிம் பேர் வைக்கிறான். ரஜினி மூசாவான், இன்சியல ரஜினி ஆக்கிட்டான். இவனுக்கு என்ன இருக்குதான்? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அடே உனக்கு ஒரு அப்பன் இருக்கிறான், அவனை இன்சியலா போடாம எவனையும் இன்சியலா போட்டு இருக்கிறியே, எவனையும் அப்பனுடைய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அப்ப அவனுக்கு என்ன கிடைக்குமா? கியாம நாள் வரை தொடர்ந்து வரக்கூடிய லானத் இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளை விஷயத்துல தகப்பனை மாத்தாதே. தகப்பன் தான், தகப்பனுக்கு ஒரு இடத்தை எவனும் கொடுக்க முடியாது. ஒருவனுடைய மகன் என்று தெரியும் பொழுது நீங்க மாத்திக்கிட்டீங்க, அவன் மகனா தான் இருப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான். ஒருத்தனுடைய பிள்ளையை பார்த்து இது இவன் பிள்ளையா இருக்குது, அவன் பிள்ளைதான் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அப்போ என்ன இருக்குதான்? கியாம நாள் வரைக்கும் தொடரக்கூடிய லானத்து, அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இது குடும்பத்திற்கு சொன்ன ஒரு அறிவுரை. குடும்ப வாழ்க்கைக்கு, அதாவது பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்க, குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க. அது மாத்திரமில்ல, மூமின்கிட்ட இருக்க வேண்டிய நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் மடமடன்னு பொழிச்சு தள்ளுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, மூமின்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகளை 23 வருஷம் அந்த போதனையை ஜூஸ் பண்ணி கொடுறாங்க. எப்படி சொல்றாங்க? வஸஉஹ்பிருக்கும், இதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். என்ன நினைவுபடுத்துகிறேன்? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? பேர் வச்சுக்கிட்டவனா, என்னுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிட்டவனா? இல்ல. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? எவனுடைய கரத்தாலும் எவனுடைய நாவினாலும் பிறர் தொல்லை இல்லாமல் இருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம். நீ முஸ்லிம் என்று சொன்னால் உன்னுடைய கரத்தால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, உன்னுடைய நாக்கினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது என்று எவன் நடக்கிறானோ அவன் தான் முஸ்லீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொல்றாங்க. மூமின் யார் தெரியுமா? மூமின்ங்கறீங்க விசுவாசி. விசுவாசி யார் தெரியும் சொல்ல, அலா உஹ்பிருக்கும் மனில் மூமின். மூமின் என்றால் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்றாங்க, அல் மூமினு மன் அமினஹுன் நாசு அலா அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். மூமின் என்றால் யார் தெரியுமா? யார் விஷயத்துல பணத்திற்கும் காசுக்கும் நம்புகிறார்களோ முஸ்லிம்கள்,
இவனா 1000 ரூபாய் 1000 கோடி கொடுத்து வைக்கலாம், தொடமாட்டான். அவன் தான் மூமின். மூமின் யாரு? காசு விஷயத்துல சுத்தமா இருக்கிறானே, எவ்வளவு நம்பலாம். இவனா யாரும் உசனை ஒப்படைக்கலாம், எடுக்க மாட்டான். இவன் யாரும் கொள்ள மாட்டான், யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். எத்தனை 1000 கோடியை கொடுத்தாலும் அப்படியே திருப்பி தருவானே, அவன் தான் மூமின். மூமின் பேர் வச்ச மூமினா? அப்துல் கார்னா மூமினா? இல்ல. மூமினுக்கு இலக்கணம் என்ன? மூமின் என்று சொன்னால் மற்ற மக்கள் இவனை நம்பணும். எதுக்கு நம்பணும்? பணத்துக்கு நம்பணும், பொருளுக்கு உசுருக்கு நம்பணும். இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாமா, விஷத்தை கூட சாவடிச்சிருவானோ என்று நினைக்க கூடாது. இவனை நம்பலாம், இவனை நம்பி இவன் பக்கத்தில் பழக்கலாம், இவனை நம்பி இவன் கூட போகலாம், இவனை நம்பி இவனோட பிரயாணம் பண்ணலாம், இவனை நம்பி உனக்கு அடுத்த வீட்டில் குடியிருக்கலாம், இவனை நம்பி 1000 ரூபாய் கொடுக்கலாம் என்று உயிர் விஷயத்திலையும் உன்னை அடுத்தவன் நம்பணும், காசு விஷயத்திலையும் உன்னை அடுத்தவன் நம்பணும். அப்படி நடப்பவன் மூமின். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, முஹாஜிர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே, மக்காவுல இருந்து தொடர்ந்து மதீனாவுக்கு போனாங்களே, அந்த ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அதெல்லாம் ஹிஜ்ரத்து. உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? உல் முஹாஜிர் முஸ்லிம்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம் செய்தவன் யார் என்று கேட்டால், மன் ஹஜரல் கதாயா வதுனூப், பாவங்களில் இருந்து எவன் ஹிஜ்ரத் பண்ணுகிறானோ, பாவங்களை எவன் வெறுத்து ஒதுக்குகிறானோ அவன் தான் முஹாஜிர், தியாக பயணம் செய்தவன். முஜாஹித் ஜிஹாது செய்தவன் யார் தெரியுமா? ஜிஹாதுங்கிறீங்களே, ஜிஹாது செய்தவன் யார் என்று சொல்லட்டுமா? அந்த ஹஜ்ஜத்துல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஜிஹாது அறுவாளை எடுத்து வெட்டினவன, போர்க்களத்தில் கலந்துகிட்டவன முஜாஹித் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல. முஜாஹித் யார்? மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்திலே தன்னை வெல்பவன். கட்டுப்படாத நஃப்ஸ் சொல்லும், என்னுடைய நஃப்ஸ மனோ இச்சைய எவன் வென்றெடுக்கிறானோ அவன் முஜாஹிது. முதல்ல நீ போர் செய்ய வேண்டியது உன்னுடைய மனோ இச்சை இருக்கு பாரு, நஃப்சானியத்து. அந்த நஃப்சானியத்துக்கு எதிராக நீ போர் செய்து அதை வெல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல தொழுகையை வலியுறுத்தினாங்க, நோன்பை யாவப்படுத்தினாங்க, ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க, தான தர்மங்களை வழங்க சொன்னாங்க, இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மக்களே, நீங்கள் பெரும்பாவம் செஞ்சிடாதீங்க அப்படின்னாங்க. உடனே அங்க இருந்து குரல் வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பாவம் மொட்டையா சொன்னா நாங்க எது தவிர்த்துக்கிறது? இந்த உரை நிகழ்த்தும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே நீங்கள் பெரும்பாவம் செய்யாதீங்க, சின்ன பாவம் மனுஷன் செஞ்சிருவான், பெரும்பாவத்தின் பக்கம் போவே செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. பெரும்பாவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கும் பொழுது அது ஒரு 7 இருக்கிறது, 9 இருக்குங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாவம் 9 இருக்கிறது. அது என்ன 9 பெரும்பாவம்? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், முதலாவது பெரும்பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. உன்னை படைச்ச கடவுள் இருக்கும் பொழுது அவனை விட்டு விட்டு மனிதர்கள்ட்டையும் மற்ற பொருள்கள்ட்டையும் போய் உதவி தேடுவது இருக்கிறது, கடவுளாக நினைத்து வழிபடுவது, பிரார்த்தனை செய்வது இருக்கிறது, அது முதலாவது பெரும்பாவம். அடுத்து சொன்னார்கள், ஷிர்க்குக்கு அப்புறம் கத்ல் நஃப்ஸில் மூமின் பிகைரி ஹக்கின், நியாயம் இல்லாமல் ஒரு மூமினுடைய உயிரை கொல்வது இருக்கிறது, உசுரை எடுக்கிறது, கொலை செய்வது, அது இரண்டாவது பெரும்பாவம். ஃபிராருன் யௌம ஸஹபி, போர்க்களத்திலே களத்திலே போருக்கு என்று போய்விட்ட பிறகு புறம் எதுகிட்டு ஓடுவது இருக்கிறது, அது பெரும்பாவம். போருண்டு வந்து களத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னா பின்வாங்க கூடாது, நின்று சாவணும், நெஞ்சில குத்துப்பட்டு சாவணுமே தவிர முதுகுல குத்து வாங்கிட்டு ஓடக்கூடாது. அப்படி ஓடுவது பெரும்பாவம். களத்தில் இறங்கின பிறகு பின்வாங்கி ஓடுவது பெரும்பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து 4வது சொன்னார்கள், வஅக்குலு மாலில் யதீம், ஒரு அனாதையின் சொத்தை தின்பது. எவன் சொத்தையும் திங்கிறது பாவம், அனாதை சொத்தை திங்கிறது பெரும்பாவம். அனாதை நாதியற்று இருக்கிறான், கேட்க ஆள் இல்ல, உன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்க அந்த பொருள், அவனை விட்டுட்டு அப்பங்காரம் போயிட்டான், அவனை காப்பாத்தி உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நீ அவன் வீட்டு சொத்தையை திண்டின்னு சொன்னா